இந்த சண்டைக்கு அடிப்படை என்ன என்று நாம் அறிந்தவர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த கூட்டணியில் ஏற்பட்ட அப்ப கட்சி இல்ல பிரச்சனை, கட்சி இல்லை பிரச்சனை, கூட்டணி தான் பிரச்சனை. கட்சியில் உள்ள அதிகாரத்தை அன்புமணி பயன்படுத்தியது, ராமதாஸ் அதை ஒவ்வாதது. கட்சி அன்புமணி சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் என்னிடமா என்னை தலைவராக வைத்தார், நான் 20-30 ஆண்டுகள் பாடுபட்டேன், என்ன கெடுதல் செய்தேன், எதற்காக எனக்கு அதிகாரம் தர மறுக்கிறார், என்னை இவ்வளவு எளிதாக நடத்துகிறார் என்று இவர் சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் இவர் அதிகாரமுடையவராகத்தான் இருந்திருக்கிறார். ஏனென்றால் கூட்டணியை பற்றி பேசுகின்ற போது அதிமுகவோடு சேர வேண்டும், அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ், இயற்கையான கூட்டணி என்று ராமதாஸ் கருதியிருக்கிறார். ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்திருக்கிறார். அதே சமயத்தில் அன்புமணி பிஜேபியிடம் சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், பிஜேபி கையை முறுக்கி யாரையும் தனக்குள் இழுத்து கொள்ளும். அது இயல்பாக, நான் கூட சொல்லுவது, பெண்டாட்டியை கூட கையை முறுக்கி கொஞ்சம் வைப்பார்கள், தானாக கொஞ்சுவதில் உள்ள சுகம் அவர்களுக்கு தெரியாது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம், அவர்கள் நடத்துகின்ற விதம், எல்லா கட்சியும் இப்ப கையை முறுக்கி கொஞ்சனா என்ன, முறுக்காட்டி கொஞ்சனா என்ன, ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அப்பா அதிமுக கூட போலான்னு சொல்றாரு, பையன் பாஜக கூட போலான்னு சொல்றாரு, ரெண்டு இருக்கிறது ஒரே இடம் தானே. இல்ல அப்படி இல்லை. அவர் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் 2-3 இடங்கள் வந்திருக்கும், அதிமுகவுக்கும் சில இடங்கள் வந்திருக்கும். ஆகவே பிஜேபியோடு சேர்ந்தது, கையை முறுக்கி அவர்கள் சேர்த்திருந்தாலும் பிஜேபியோடு சேர்ந்ததுடைய பலன், ஒரு 3 பேர் வந்திருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய யோசனை விட அது சிறந்த யோசனை தான் என்று சொல்லி அவரும் அந்த பக்கம் வந்து விடுவார். அதில் ஒன்றும் இல்லை, இதில் வெற்றி அடையவில்லை. ஆகவே நான் நினைத்தேன் இது வராது, நமக்கு இயற்கையான கூட்டணி அதிமுக தான் என்று நினைத்தேன். ஒரு புதிய கட்சி, இங்கே வேரூன்றாத கட்சி, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மாறுபட்ட கட்சியாக அது இருக்கிறது. அதில் போய் நீ கூட்டி சேர்ந்து கடைசியில் உன்னுடைய மனைவியும் தோற்கின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதே. திருமாவளவனுக்கு 2 இடம் இருக்கிறது, நமக்கு இருக்கவில்லை என்பது அவர்களுக்கு பெரிய உறுத்தல். அதைவிட முந்திய கட்சி, பெரிய கட்சி, நமக்கே இடமில்லை, அதைவிட சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் நாம், ஆனால் நமக்கு ஒரு பாராளுமன்றம் மொட்டையாக இருக்கிறதே என்று சொல்லி அவர் ஒட்டுமொத்தமா பழைய தூக்கி அன்புமணி மேல இல்லை, அவர் தானே அதற்கு காரணம். முடிவு ஒன்று தகப்பனாருடைய முடிவு, இன்னொன்று மகனுடைய முடிவு. அதில் கட்சிகள் என்பது பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலும் தலைவர்களுடைய முடிவு தான் தொண்டர்களுடைய முடிவு. ராணி தேனி எப்பொழுதும் தலைவர் தான்.